வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. திருமூரல் யோகா அறச்சாலை ஆன்மீக திண்ணை இரண்டும் இணைந்து நடத்துகின்ற இந்த திருமந்திர வேள்விக்கு காரணகர்த்தாவாக இருக்கின்ற அறங்காவலர் திருமதி சிறுரஞ்சனி அம்மா தயானந்தன் அம்மா அவர்களுக்கும், எங்களுடைய சைவ புலவர் சாமித்தம்பி பொன்னுத்துறை ஐயா அவர்களுக்கும், திரு சரவணன் தங்கத்துறை ஐயா அவர்களுக்கும், நாளைக்கு திருமூலர் மரபு பற்றி உரையாற்ற இருக்கின்ற திருமதி கிருத்திகா அம்மையா அவர்களுக்கும், இந்த தொடரிலே கலந்து கொண்டிருக்கின்ற அறிஞர் பெருமக்களாகிய உங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நாங்கள் கடந்த வகுப்பில் கரு உருவாக்கம், அதில் இருக்கிற மருத்துவ உண்மைகள் பற்றி பேசிக்கொண்டிருந்த தொடரில் பூவன் மனத்தை பொருந்திய வாயுவும் தாவி உலகில் தரிப்பித்தவாறு போல் மேவிய சீவனில் மெல்ல நீள் வாயு பூவி அவளும் குறிக்கொண்ட போதே எப்படி இந்த தனஞ்சயன் வாயு கருவுக்குள்ள வந்து சேருது என்பதை பற்றிய விளக்கத்தோட அதைத் தொடர்ந்து இந்த தச வாயுக்கள் பற்றிய விளக்கங்களை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். அப்படி அந்த தச வாயுக்களின் இந்த விளக்கத்தில் முதலாவதாக நாங்கள் 5 முக்கியமான வாயுக்கள் பற்றிய விளக்கத்தை தொடங்கி இருக்கிறோம். அதிலே கடந்த வகுப்பில் இந்த பிராண தத்துவம் பற்றிய விளக்கம், இந்த பிராணன் என்றால் என்ன, அந்த பிராணன்ற வகைகள் என்ன, அந்த பிராணன், மூலப்பிராணன், மகா பிராணன், இது பற்றிய விளக்கம், இந்த பிராணனை நாங்கள் எப்படியெல்லாம் உள்ளெடுக்கிறோம் என்பது பற்றிய விளக்கம், இந்த பிராணனுடைய ஆற்றல், அதனுடைய சக்தி, அதனுடைய வீரியம் பற்றிய விளக்கம், அதையெல்லாம் நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பது பற்றிய விளக்கம், அந்த பிராணன் எப்படி நமது உடலுக்குள்ள வருகிறது, வந்து அது எப்படி அதனுடைய தொழில்களுக்கு ஏற்ப அது என்னென்ன தொழில்களை செய்ய போறதோ அதற்கு ஏற்ப என்னென்ன பெயர்களை பெற்றுக்கொள்ளுகிறது. அந்த வகையில அந்த அந்த 10 வாயுக்கள், அதை தவிர பிற வாயுக்கள் என்ற இன்னொரு 4 வாயுக்கள், இந்த வாயுக்களை எப்படி நாங்கள் பிரிக்கிறோம், முதன்ம வாயுக்கள், ஞான வாயுக்கள், அல்லது உபவாயுக்கள், துணவாயுக்கள், கண்ம வாயுக்கள் என்றும், அந்த முதன்ம வாயுக்கள் ஞான வாயுக்களில பிராணன், உயிர்காற்று, உயிர்கால், அபானன் மலக்காற்று, வியானன் தொழிற்காற்று, உதானன் ஒலிக்காற்று, சமானன் நிரவு காற்று நடுக்கால், உதானன் மேல் நோக்கும் கால், வியானன் பரவு கால், அதே மாதிரி இந்த நாகன் தும்மல் காற்று, கூர்மன் விழிக்காற்று, கிருகரன் கொட்டாவி காற்று, தேவதத்தன் இமை காற்று, தனஞ்சயன் வீங்கற்காற்று, இப்படி இந்த காற்றுகளை பற்றிய மேலோட்டமான விளக்கங்களையும் பெற்றுக்கொண்டு நாங்கள் இந்த பஞ்ச பிராணங்கள்ல, இந்த முதன்மை வாயுக்கள்ல பிராணனை பற்றிய விளக்கத்துக்குள்ள சென்று அந்த பிராணன் என்றால் என்ன, அந்த பிராணன் என்பது என்ன, அது எப்படியான ஒரு உயிர் சக்தியாக இருக்கின்றது, இந்த காற்றில இருக்கக்கூடிய அமைப்பு என்ன, அதுல என்னென்ன வாயுக்கள் இருக்கு, அதுல இந்த ஆக்சிஜன் என்ற வாயு அது 20.9% இருக்குது. இந்த ஆக்சிஜன் வாயுதான் இந்த பிராண சக்தியை நமது உடலுக்குள்ள காவிக்கொண்டு வார பிராண வாகினியாக செயல்படுகிறது பற்றிய விளக்கம் எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அந்த பிராணன் எப்படி செயல்படுகின்றது, எப்படி எங்களுக்கு எங்களுடைய உடல் இயக்கத்துல சம்பந்தப்படுகின்றது, அது எப்படி எங்களுக்கு ஆற்றலை தருகின்றது, அது எப்படி இந்த எலிமெண்ட்ஸ் எங்களுடைய சூழல்ல இருக்கிற இந்த நிலம், earth element,
உணவு வகையில இருந்து, நீரில் இருந்து, வாட்டர் எலிமெண்ட் லிக்விட்ல இருந்து, ஏர் எலிமெண்ட் காற்றில ஆக்சிஜன்ல இருந்து, நெருப்பு ஃபயர் எலிமெண்ட் சன்லைட்ல இருந்து, அந்த வெளி ஆகாஷ் ஸ்பேஸ் எலிமெண்ட் அதுல இருந்து, எப்படியெல்லாம் இந்த 5 விதமான தத்துவங்கள்ல இருந்து இந்த பிராண சக்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ளுறோம். அந்த பிராணன் எப்படி எங்கண்ட உடம்புல அது இருக்கிறது, அந்த பிராணன் ஓடுவதற்கான நாடிகள் 2000 நாடிகள் நமது உடம்புல இருக்கிறது. இந்த பிராணன் பிராணமய கோஷத்துல இருந்து செயல்படுகிறத பற்றிய விளக்கங்கள், இந்த பஞ்ச கோஷங்கள் பற்றிய விளக்கங்கள். இனி இந்த மேலத்தேயத்தவர்கள் இந்த சக்தி உடல்களை நமது சித்தர்கள் ஞானிகள் சைவ சித்தாந்தம் எப்படி பஞ்ச கோஷங்கள் என்று சொன்னார்களோ, பிராணமய கோஷம் என்று சொன்னார்களோ, அதே மாதிரி இந்த மேலத்தேயத்தவர்கள் நமது உடல்ல இருக்கிற அந்த சக்தி ஆற்றல் உடல்களை உடல் மைக்க ஆஃப் பண்ணணும். மைக்கு யாரோட பேசிக்கொண்டிருக்கிறேன். சக்தி உடல்கள் அது 7 உடல்களாக இருக்கிறதாக மேலத்தை குறிப்பிடுறார்கள். எத்ரிக் பாடி, இமோஷனல் பாடி, மென்டல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, செலஸ்டியல் பாடி, கோசல் பாடி, இப்படி இருக்கிறதாக சொல்றார்கள். அப்ப எங்களுடைய அந்த பிராணமய கோஷத்துல இந்த பஞ்ச பிராணன், பிராணன், அபானன், சமானன், வியானன், உதானன் 5 முக்கியமான வாயு. அப்ப பிராண வாயு பற்றி அந்த பிராணன் எங்க இருந்து செயல்படுது, அது நெஞ்சு பகுதியிலிருந்து செயல்படுது. அது எங்களுக்குரிய ஒரு லிவிங் எனர்ஜியாக இருக்குது, உயிர் ஆற்றலை கொடுக்கிறதா இருக்குது. இந்த ஆற்றலுக்கெல்லாம் மூலப்பொருளாக இருக்கிறது. எப்படி ஒரு ஃபேக்டரியில அந்த பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு இந்த மூலமான பொருட்களாக இது பிராணன் கருதப்படுகின்றது. அப்ப மூலப்பொருளாக எல்லாவற்றுக்கும் மூலமாக இந்த பிராணன் இருக்கிறது என்பதை பற்றிய விளக்கங்கள் எல்லாம் நாங்கள் கடந்த வகுப்புல பெற்றுக்கொண்டு, அந்த பிராணன் என்னென்னத்தை எல்லாம் செய்யுது, அந்த தொழிற்சாலையில ரிசோர்ஸ் ரோ மெட்டீரியல் போல இருந்து கொண்டு அது எப்படியெல்லாம் தொழிற்படுது, இந்த நெஞ்சில இருந்து கொண்டு இந்த சுவாச தொகுதி, இந்த இதய சுற்றோட்ட தொகுதி, இதுல நீங்க பார்க்கலாம், இல்ல ஒவ்வொன்றா குறிச்சிருக்கு. லைஃப் கிவிங் எனர்ஜி, வைட்டாலிட்டி, ரெஸ்பிரேஷன், சர்க்குலேஷன், திங்கிங் கேப்பபிலிட்டி, எல்லாத்துக்கும் முக்கியமா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இந்த 5 வாயுக்களும் நமது உடல்ல இருக்கக்கூடிய 5 முக்கியமான சிஸ்டங்கள் அதுக்கு காரணமாக இருக்குது, ஆற்றல் களமாக இருக்கு. அப்ப ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சுவாச தொகுதி. இனி இந்த சமான வாயு டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஜீரண மண்டலம். டைஜஷன் நடந்த பிறகு ஃபேக்டரியில உற்பத்தி செய்தாச்சு, மூலப்பொருள் எடுத்து பிராணன் அதுல உணவு கால்வாயில உணவை சத்து பொருட்களை அகத்துறிஞ்சுகிற செயல்பாட்டுக்கு சக்தி தேவை. அதான் அந்த சமானம் கொடுக்குது. அதுல சத்து பொருட்கள் வருது. அந்த சத்து பொருட்களை ஃபேக்டரியில உற்பத்தியான பொருட்களை விநியோகிக்க வேண்டும். அதுக்கு தான் அந்த வியானன், அது சர்க்குலேஷன், அதாவது சுற்றோட்ட தொகுதி, புதிய சுற்றோட்ட தொகுதி. அப்ப அது என்ன செய்யுது, சக்தியை எல்லா இடம் கொண்டு போகுது. டிஃப்யூஸ் எனர்ஜி, மூவ்மெண்ட், இந்த சக்தியை கொண்டு போறது ஹார்ட் பீட்டுக்கு, இதய துடிப்புக்கு, எங்களுடைய சர்க்குலேஷனுக்கு, இந்த எங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டுகள், எங்களுடைய தசை தொகுதிகள், எலும்பு தொகுதியில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டுகள், மூட்டுக்கள், அந்த அதில் மூட்டுகளோட இணைஞ்சிருக்கிற தசைகள், அந்த தசையோட அதுகளுக்கெல்லாம் எப்படி இந்த சக்தியை கொண்டு போய் கொடுக்குது, அவ விநியோகம் செய்கிறது.
ஃபேக்டரியில உருவான பொருட்களை விநியோகம் செய்கிறது. சரி, ஃபேக்டரியில அது எல்லாம் உற்பத்தி செய்தா கழிவுகள் வரும். அப்ப அந்த கழிவுகளை அகற்ற வேணும். அப்படி அந்த அகற்றுற வேலைய அதே மாதிரி நமது உடம்புலையும் இந்த ஜீரணம் வந்த பிறகு, இந்த சக்தியை பிரிச்சு எடுத்த பிறகு, சத்து பொருட்களை பிரிச்சு எடுத்த பிறகு அந்த மிகுதியான கழிவுகளை அகற்றலாம். அதுக்குத்தான் அபான வாயு. அது இடுப்புல பெல்விஸ்ல இருந்து கால்கள் வரைக்கும் இருந்து அது கீழ்ப்பக்கமாக இயங்கி அது இந்த கழிவுகளை அது எங்களுடைய சிறுநீரகத்திலேயா இருக்கட்டும், வியர்வையா இருக்கட்டும், அல்லது பெருங்குடல் மலக்குடல்ல இருந்து மலங்களை வெளியேற்ற அந்த எக்ஸ்கிரியேட்டரி சிஸ்டம், கழிவு தொகுதியை இயக்குற என்றால் எங்களுடைய உடல்ல நடக்கிற ஒவ்வொரு செல்லிலும் நடக்கிற இயக்கங்களுக்கு சக்தி தேவை. சக்தி இல்லாமல் எதுவுமே நடக்காது. அப்ப இந்த பிராணன் வந்து இப்படி அபானன் என்ற பேரோட அது இந்த சக்தியை கொடுத்து இந்த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் கழிவு தொகுதியை இயக்கு. அதே மாதிரி இந்த இந்த உதானன் என்ன செய்யுது, எங்களுடைய மேல்பக்கமாக இயங்கி தொண்டையில இருந்து தலையை நோக்கி மேல்பக்கமாக இயங்கி சக்தியை மேல்பக்கம் கொண்டு போய் அது எங்களுக்கு அகரத்தில இருந்து ஒவ்வொரு எழுத்துக்களும் உருவாகி அத எழுத்துக்கள் சத்தங்களாக வர செய்கிற வேலையை செய்யுது. அதோட எங்களுடைய நரம்பு மண்டலத்தை மூளையை இயக்கி அதன் மூலம் எங்களுக்கு நினைவாற்றலை ஏற்படுத்தி எங்களுடைய மனதிலே ஒரு சமநிலை ஏற்படுத்தி மனதுக்கு ஒரு வலிமையை கொடுத்து அதன் வழியாக எங்களுக்கு ஒரு மூளை திறனை கொடுத்து செயல்படுகிற சக்திக்கு என்ன பேரோ அதுதான் உதானன். அது மேல் பக்கமா ஓடி எங்களை எல்லாம் நிமிர்த்தி வச்சு கொண்டிருக்கிறது அந்த உதானன். அப்ப இதுல நாங்கள் முதல்ல பிராணனை பார்த்தோம். இங்க பாருங்க, மஞ்சளா கீறி கிடக்கு இப்படி எல்லாம். இந்த படம் அழகான இல்லஸ்ட்ரேஷன், அழகா கீறி கிடக்கு. இப்படி இந்த பிராணன் என்னென்னத்துக்கெல்லாம் காரணமா இருக்கு அதெல்லாம் நாங்க பார்த்தோம். இதயத்தின் செயல்பாடு, நுரையீரல் செயற்பாடு, எங்களுடைய சுவாசம், சுகவாசம், சுகவாசி, வாசி 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 வாசி, சிவா சிவா சிவாண்டு அந்த இறைவன், அந்த இறை சக்தி நமக்குள்ள வந்து போறதுக்கு காரணமாயிருக்கு. அதுக்கு என்ன காரணம்? இந்த பிராணவாயு. அது நாங்கள் விழுங்குறோம். அதுக்கு இந்த சர்க்குலேஷன், அதுக்கு எங்களுடைய தொண்டை, லெரிங்ஸ், வோக்கல் கோட், இதுகளுக்கெல்லாம் சக்தியை கொடுக்கும். இப்படியான இந்த பிராணன் மேல் நோக்கும் அசைகிற ஒரு சக்தி என்று நாங்கள் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய இமோஷன்கள், உணர்வுகள், இந்த தகவல்களை உள்வாங்குற ஆற்றல், இந்த புலன்களின் உள்வாங்கல் சக்தி, சென்சரி இன்புட், இந்த எங்களுடைய மனதின் கட்டுப்பாடு, கண்ட்ரோல் ஆஃப் அவர் மைண்ட், அதுக்கெல்லாம் காரணமாயிருக்கு. இதோட இந்த அநாகர சக்கரத்தோட இணைந்து இது செயல்படும். அநாகர சக்கரத்தோட இருந்து எல்லாம் நாங்கள் பார்த்தோம் கடந்த வகுப்புல. எப்படி இதுக்கு இதன் ஒரு உடல் இயக்க ரீதியாக அதுல ஏதன் பிரச்சனைகள் வந்தால், இந்த பிராணன் சக்தியின் அளவில் ஏதன் மாற்றங்கள் வந்தால் எங்களுக்கு என்ன விதமான நோய்கள் வரும் என்றெல்லாம் பார்த்தோம். எங்களுடைய செஸ்ட்ல இன்ஃபெக்ஷன், நெஞ்சறையில அலர்ச்சி, இந்த தடிமன், காய்ச்சல், தொண்டை அலர்ச்சி, எங்களுடைய உடம்பில ஒரு சக்தி குறைஞ்ச நிலை போன்ற ஒரு உணர்வு, தாழ்ந்த சக்தி நிலை என்ற உணர்வு, எங்களுடைய சுவாசத்துக்கு காரணமாக இப்படியெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம் கடந்த வகுப்புல. திருப்பியும் ஒரு ஞாபகப்படுத்தி கொண்டு இனி முக்கியமாக எங்களுடைய மனது அளவில, பிசிக்கல் லெவல்ல எப்படி இயங்குது இந்த வாயுக்கள், மென்டல் லெவல்ல எப்படி இயங்குது, ஸ்பிரிச்சுவல் லெவல்ல எப்படி ஆன வேலையை செய்யுதுன்றெல்லாம் பார்த்தோம். அதுல பிசிக்கல் லெவல்ல என்ன நடந்துச்சு, மென்டல் மனதளவில எப்படி
இந்த பிராண வாயு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குமா இருந்தால் என்ன நடக்கும்? எங்களுடைய ஆற்றல்கள், மல்டி டாஸ்கிங் அபிலிட்டி, மல்டி டாஸ்கிங் எல்லாம் கடந்த வகுப்புல நாங்கள் பார்த்த மல்டி டாஸ்கிங் அபிலிட்டி கூடுது. அதான் ஒரே நேரத்துல பல வேலைகளை கையாளுற ஆற்றல் எல்லாருக்கும் அது கிடைக்காது. ஏபிள் டு ஹேண்டில் அட் வேரியஸ் டைம்ஸ், பலவிதமான வேலைகளை செய்யக்கூடிய ஆற்றல். மென்டல் ஸ்ட்ரென்த், மனத்தின் திண்மை, மனத்தின் உறுதி, மனோ வலிமை, இதுக்கெல்லாம் அது அந்த பிராணன் அளவு கூடுதலாயிருந்தால் இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும். இனி எங்களுக்கு இமோஷனல் ஸ்டெபிலிட்டி, அதாவது நாங்களுக்கு லேசில் உணர்ச்சி வயப்பட மாட்டோம். இந்த பிராண சக்தி இருக்கைக்குள்ள உணர்ச்சி வயப்பட மாட்டோம். அப்படியான ஆற்றல் நமக்கெல்லாம் கிடைக்கும். இனி இப்படியான இந்த பிராண வாயுவை மேம்படுத்துறதுக்காக என்ன ஆசனங்களை செய்யலாம் என்பதை பற்றி எல்லாம் பார்த்தோம். தாடாசனம், அப்பர்ட் பிரீதிங் டாக், ஒரிய போஸ், அடுத்து சக்கர ஆசனம், அர்த்த சக்கர ஆசனம், இப்படி ஆசனங்கள் இதை பற்றி எல்லாம் நாங்கள் பார்த்தோம். நீ பார்த்து கொண்டு அடுத்த முக்கியமான வாயு சமான வாயு. அடுத்தது சமான வாயு. இந்த சமான வாயு எல்லா வாயுக்களும் முக்கியம்தான். எந்தங்கள உடம்பில நடக்கக்கூடிய எல்லா இயக்கங்கள், வேறொன்றும் இல்லை. அந்த இயக்கங்களுக்கு சக்தி கொடுக்கப்படுது. இந்த பிராணன், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பிராணன் தான் நமது உடலுக்குள்ள பிராண சக்தியாக, உயிர் சக்தியாக வந்து அது ஒவ்வொரு தொழிலை செய்யுது. அப்ப இந்த சமானன், அப்ப சமானனை பாருங்க, இப்ப எங்க இருக்குன்னு பாருங்கோ. சமானன் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கோ. இங்க எங்க இருக்குன்னு பாருங்க. எந்த இடத்துல இருந்து கொண்டு வயிறு பிரிமென் தட்டுக்கும் தொப்புளுக்கும் இடையில லொக்கேஷன் எங்க இருக்கு? பிரிமென் தட்டுக்கும் தொப்புளுக்கும் இடையில அப்டோமென்ல இருக்கு. அப்ப இந்த சமானனுக்கு நடுக்கால், நிரவு காற்று, 2 பேர். அது என்னத்துக்கு பொறுப்பா இருக்கு? டைஜஸ்டிவ் சிஸ்டம், உணவு ஜீரணமாகிறதுக்கு உரிய சக்தியை கொடுத்து இந்த ஜீரணத்தை சிறப்பாக நடத்தி உணவில இருந்து இந்த அன்னரசம், சத்து பொருட்கள் 7 தாதுக்களாக பிரிச்சு அதையெல்லாம் உறிஞ்சி 7 தாதுக்களாக பிரிச்சு எடுக்கிற வேலை கொடுக்கிறதா அந்த சமான வாயு. அப்ப சமா ரெண்டா கருத்து பேலன்சிங். பேலன்சிங் என்னத்தை சமப்படுத்துது? பிராணனை அபானனையும் சமப்படுத்தி இந்த தொழிலை செய்யுது. என்ன தொழிலுக்கு காரணமாக இருக்குது எங்களோட உடம்புல? அது என்ன தொழிலுக்கு காரணமாக இருக்கு? அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் ஃப்ரம் த ஃபுட் இன்டேக். இப்ப நாங்கள் உண்ணுற உணவு அகத்துறிஞ்சப்பட்டு சத்து பொருட்களாக பிரிக்கப்படும். அந்த சத்து பொருட்களாக பிரிக்கிற வேலையை வேற ஜீரண மண்டலம். இந்த ஜீரண மண்டலத்துல இதெல்லாம் உள்வாங்கப்பட்டு இடப்பைக்குள்ள கொண்டு வந்து சிறுகுடலுக்குள்ள கொண்டு வந்து அந்த சிறுகுடல்ல இப்படியான அமைப்புகள் இருக்கு. நீங்க சிறுகுடலை உள்ளுக்கு அதை நாங்கள் வெட்டி குறுக்கால வெட்டி பார்த்தால் இப்படியான அமைப்புகள் இருக்கு. இந்த வில்லே அப்படி ஒரு நீட்சிகள் மாதிரி அமைப்புகள் இருக்கு. அந்த அமைப்புகள்ல கூடாகத்தான் இதுல பலவிதமான செல்லுகள் இருக்கு. அதான் எங்களுக்கு இந்த சத்து பொருட்கள் அகத்துறிஞ்சிறதுக்கு காரணமாக இருக்கிறது. அது உள்ளுக்கு அகத்துறிஞ்சி அந்த உறிஞ்சப்பட்ட பொருட்களை எல்லாம் அது இந்த குருதி குழாய்கள் வழியாக அது பிறகு மற்ற இடங்களுக்கு கொண்டு செல்லப்படும். இதுதான் அந்த சிறுகுடல்ல உள்பக்கத்தின் ஒரு அமைப்பு. சிறுகுடல்ல இப்படித்தான் இருக்கும். நாங்கள் பார்த்தா எண்டோஸ்கோபி மூலம் நாங்கள் பார்த்தோமா இருந்தால் இப்படியான அமைப்பு தான் இருக்கும். இப்ப இந்த அமைப்பு செயல்படுகிறதுக்கு சக்தி தேவை. அந்த சக்தியை கொடுக்கிறதான் இந்த சமான வாயு. என்னது? சமான வாயு. அகத்துறிஞ்சல், சத்து பொருட்களை அகத்துறிஞ்சிடும். அண்டா என்ன கருத்து?
ஒரு ஃபேக்டரி, ஒரு தொழிற்சாலை இருக்கு. அந்த தொழிற்சாலையில இந்த ஆக்சுவல் ப்ரொடக்ஷன், இந்த உண்மையான உற்பத்தி, பொருட்களை உற்பத்தி செய்கிற மையம் இதுதான். அப்ப நமது உடம்புல இந்த சத்து பொருட்கள் தான் முக்கியம். உங்களுக்கு அந்த சத்து பொருட்களை பிரிச்செடுக்கிற வேலை இந்த ஃபேக்டரியில ப்ரொடக்ஷன்கள் செய்கிற மாதிரி, பொருட்களை உற்பத்தி செய்கிற மாதிரி இந்த சமான வாயு நமது சிறுகுடல்ல இருந்து கொண்டு இது இப்படியான வேலையை செய்யும். அப்ப என்னத்துக்கு இது பொறுப்பாக இருக்குது? ஜீரணம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஜீரண தொகுதி, அதுகின்ற இயக்கம், அதுகின்ற அதன் கண்ட்ரோல், ஆக்டிவேஷன் அண்ட் கண்ட்ரோல், இதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த சமான வாயு, அந்த சக்தி, பிராண சக்தி. அப்ப எங்களுடைய சிறுகுடல்ல, எங்களுடைய வயிற்றில, ஸ்டொமக், இன்டெஸ்டைன், இனி எங்களுடைய கணையமண்ட சுரப்பியில, கணையம், இந்த கணையமண்ட சுரப்பிங்க தான் கணையம். இந்த கணையமண்ட சுரப்பி இதுல இருந்து இன்சுலின் சுரக்கும். இனி எங்களோட லிவர், கல்லீரல், அதுல இருந்து செயல்பட்டு அதுல இருந்து பலவிதமான பொருட்கள் எல்லாம் சுரக்கப்படும். லிவர்ல இருந்து, இந்த கணையத்தில இருந்து ஹோமோன்கள், நொதியங்கள் எல்லாம் சுரக்கப்படும். அதெல்லாம் சுரக்கிறது சும்மா சுரக்க, அதுக்கு சக்தி வேணும். இப்ப நொதியங்கள் வருதன்ற அது ஒரு உயிர் வேதியியல் பொருள். அது இங்க இருந்து வரும், சக்தியில இருந்தான் வரும். அந்த சக்தி தான் இந்த பிராண சக்தி, இந்த சமானண்ட சக்தி. அதுதான் இந்த இப்படியான உயிர் வேதியியல் பொருட்களாக தன்மாற்றம் அடையும். தன்மாற்றம், இந்த ஹோமோன்களா, அதுகளெல்லாம் இந்த சக்தி தான் தன்மாற்றம் அடைஞ்சு ஹோமோன்களாகும். அப்ப இதுக்கெல்லாம் அந்த சக்தி தேவை. அந்த சக்தியை கொடுக்குறதான் இந்த பிராணவாயு, இந்த சமானன் என்ற, அதுவும் பிராணவாயு தான். அதுக்கு பேர் சமானன், அவ்வளோ, அதுவும் பிராணவாயு தான். ஆனா இதுலயும் ஒரு விசேஷம் என்னன்னா, மற்றதுல விட இந்த இந்த பிராணவாயு, இந்த நீங்க ஓட்டத்தை பார்த்தால் அது சர்க்குலர் மூவ்மெண்ட்ல ஓடிக்கொண்டிருக்கும். இதெல்லாம் சர்க்குலர் மூவ்மெண்ட் காட்டுறோம் பாருங்க. சர்க்குலர் பாருங்க, இந்த சமானன் இப்படி சர்க்குலர் மூவ்மெண்ட்ல ஓடிக்கொண்டிருக்கும். இதெல்லாம் ஒவ்வொன்று பாருங்க. இந்த இந்த பிராணன் இந்த பக்கமா ஓடுது, இது இங்க பாருங்க. இந்த உதானன் கீழ் பக்கம் ஓடுது, இந்த வியானன் பாருங்க எல்லா பக்கமா பரவிக்கின்ற ஓடுது. அப்படி ஒவ்வொன்றும் இந்த தன்னுடைய தொழிற்பாடுகளுக்கு ஏற்ப அது இந்த ஓட்டவா, மேல் பக்கமாகவா, அது எந்த திசையிலன்னு சொல்லு, அது அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இந்த சமானன் சர்க்குலர் மூவ்மெண்ட். அப்பதான் இந்த ஜீரணத்தை நடத்தலாம். சுத்தி 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 ஓடி 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 அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். எல்லா ஏரியா, இந்த இதயத்துல இருந்து இந்த தொப்புள் வரைக்குமான ஏரியாக்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். தான் சமானன்ற வேலை. அது மட்டும் இல்லாமல் பாருங்கோ, இந்த இதுதான் ஜீரண மண்டலம். இதுல இது ஈரல், கல்லீரல், அதுக்குள்ள கோல் பிளேடர் இருக்கு, பித்தப்பை இருக்கு, பித்த நீரை சுரக்கும். இது கணையம் இருக்கு பாருங்க, பன்கிரியாஸ், இன்சுலினை சுரக்கும். 4 விதமான ஹோமோன்கள், 3 விதமான நொதியங்கள் எல்லாம் சுரக்கும். இந்த இதுல இறங்க இடப்பை, அதிலே செயல்பாடுகள் நடக்கும். அமிலம் சுரக்கும், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். அதுக்கு சக்தி வேணும். எங்க இருந்து வருது? இந்த சிறுகுடல், அதுல இருந்தா எங்களுக்கு இந்த எல்லாம் அகத்துறிஞ்சப்பட போகுது. அப்ப உறிஞ்சுறது அதுக்கு சக்தி வேணும். அந்த சக்தியை இந்த பிராண சக்தி கொடுக்குது. அப்ப இது எப்படி இந்த மணிபூர சக்கரத்தோட தொடர்பா இருந்து இந்த சக்தி எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளும். அப்ப இப்ப பாருங்கோ, அப்ப இனி என்ன சொல்றார்? இந்த சமானன் பிசிக்கல் லெவல்ல, உடல் அளவில எப்படி செயல்படும்? அப்ப உடல் அளவில் எப்படி செயல்படும்? அதான் நாங்க பார்த்தது என்ன, எல்லாவற்றையும் அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் ஃப்ரம் த ஃபுட், உணவுல இருந்து சத்து பொருட்களை பிரிச்சு எடுக்கிறது. அதை நீங்க வடிவா வழங்கிக்கலாம். சத்து பொருளை பிரிக்கிறது, பிறகு அகத்துறிஞ்சிறது, பிறகு மற்ற இடங்களுக்கு கொண்டு போறது, ஆயத்தப்படுத்தி வைக்கிறது. 3 வேலை நடக்கும். ஒன்று பிரிக்கும், பிறகு அகத்துறிஞ்சும்,
பிறகு வழங்குதலுக்கு ஆயத்தப்படுது. எப்படி ஒரு ஃபேக்டரியில மூலப்பொருள்ல இருந்து அந்த பொருளை தயாரிச்சு அப்புறம் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு அதை டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஆயத்தப்படுத்துற மாதிரியான வேலையை செய்வது போல இந்த உடலுக்குள்ள இறை ஆற்றல் இப்படி ஒரு அற்புதத்தை செய்து கொண்டிருக்குது. அப்ப அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சமான வாயு. அப்ப அது பிசிக்கல் லெவல்ல, உடல் அளவில். இப்ப மனதளவில், மென்டல் லெவல்ல எப்படி இருக்குது ஒரு முக்கியமா கவனமா கேளுங்க. மென்டல் லெவல்ல என்ன செய்யுது? இந்த சமான வாயுதான் நாங்கள் பெற்றுக்கொள்ற தகவல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தும். ப்ராசஸிங் இன்ஃபர்மேஷன், தகவல்களை ஒழுங்குபடுத்தி ப்ரோசஸ் படுத்தி வைக்கிற வேலைய இந்த சமான வாயு செய்யும். அது மட்டும் இல்லாமல் அந்த தகவல்கள்ல இருக்கிற சாரம் என்ன, அதுல இருக்கிற அது எசன்ஸ், அதுல இருக்கிற சாராம்சம் என்ன, அதுகளை கூட அது இணைச்சு ஒருங்குபடுத்தி வச்சு கொண்டிருக்கும். பிறகு அந்த சாராம்சங்களை, அதுகின்ற அனுபவங்களை தக்க வைத்துக் கொள்ற வேலையையும் செய்யும். கவனமா கேளுங்க, தக்க வச்சு கொள்ளும் அனுபவங்களை. அப்படி பார்க்கும் பொழுது நாங்கள் ஒரு நாள்லயே எத்தனையோ விதமான பொருட்களோடும் மனிதர்களோடும் சம்பந்தம் கொண்டு இருக்கிறோம். ஒரு நாளைக்கு பல பொருட்களோட, பல இயக்கங்களோட, பல உயிரினங்களோட நாங்கள் சம்பந்தம் கொண்டு கொண்டிருக்கிறோம். அப்படி சம்பந்தம் கொள்றபடியாக எத்தனையோ விதமான விடயங்களை, எங்களுக்கு தேவையான விடயங்களாகவும் இருக்கலாம், தேவையில்லாத விடயங்களாகவும் இருக்கலாம், அந்த அனுபவங்கள் எங்களுக்கு கிடைச்சு கொண்டிருக்கும். அன்வாண்டட், வாண்டட் ரெண்டும் கிடைக்கும். அதுகளை எல்லாம் நாங்கள் கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதுல நல்ல அனுபவங்கள், கூடாத அனுபவங்கள், குட் எக்ஸ்பீரியன்ஸ், பேட் எக்ஸ்பீரியன்ஸும் வரும். இதுல இந்த வாயு என்ன செய்யும்? இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லால எங்களுக்கு ஒரு படிப்பனை கிடைக்கும். ஒரு படிப்பனை, அந்த படிப்பனை நல்லதாம் இருக்கலாம், சந்தோஷத்தை கொடுக்கறதாம் இருக்கலாம், துன்பத்தை கொடுக்கறதாம் இருக்கலாம். ஆனா அந்த படிப்பனை எங்களுக்கு கிடைக்கும். அந்த அனுபவத்தில இருந்து ஒரு படிப்பனை. அப்ப அந்த படிப்பனையில எங்களுக்கு எது இழிவானதோ அந்த இழிவானதுகள் அது வெளியேற்று. மடியா பிடிச்சு கொண்டீங்களோ? இழிவானதுகளை வெளியேற்று. அது இந்த வாயு செய்யும். பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வரலாம், குட் எக்ஸ்பீரியன்ஸ் வரலாம். அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸால எங்களுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். அனுபவத்தால் ஒரு படிப்பினை வரும். அந்த படிப்பினைய அது நல்லதா இருந்தா வச்சிருக்கவும், அது இழிவானதா இருந்தால் அது வெளியேறும். அதை இந்த சமான வாயு செய்யும். அப்ப மனதளவில் ஒரு பெரிய வேலையை செய்யுது. பாருங்க எவ்வளவு அற்புதம் நடக்குதுன்னு பாருங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா? நாங்கள் எங்கேயோ சாப்பிட்டு கூட போறோம், என்னத்தையோ சாப்பிடுறோம், என்னத்தையோ இந்த வயிற்றுக்குள்ள 2 லிட்டர் வயிற்றுல கொட்டுறோம். 2 லிட்டர் வயிற்றுக்குள்ள 2.5 லிட்டர் 3 லிட்டரும் கொட்டுறோம். கல்யாண வீட்டுல போனா கொட்டுறோம், வாழைப்பழத்தை சாப்பிடுறோம், அதுக்கு மேல பாயாசத்தை குடிக்கிறோம், அப்புறம் அங்கால ஐஸ்கிரீம் கிடைக்குது அதையும் குடிக்கிறோம், அப்புறம் அங்கால புடிங் கிடக்குது அதையும் குடிக்கிறோம். இப்படியே குடிச்சு 2 லிட்டர் தான் கொள்ளளவு. ஆனா நாங்கள் இப்படியே நிரப்பி 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 கழுத்து வரைக்கும் நிரப்பி போட்டு ஓட்டோல போனா என்ன நடக்கும்? யோசிச்சு பாருங்க. சமான வாயு வேலை செய்யுமா? எங்கடக்கு வேலை செய்ய இடமே இல்லை. அப்ப என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்? யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த சமான வாயு மனதளவுல என்ன செய்யுது? அது மனதளவுல இந்த நாங்கள் பெற்றுக்கொள்ற எக்ஸ்பீரியன்ஸ்,
அதுகின்ற சாரம் எசன்ஸ் அதெல்லாத்தையும் தக்க வச்சு கொண்டிருக்குது. இந்த படிப்பனைகளை பெற்றுக்கொள்ள வைக்குது, தேவையில்லாத அகத்த வைக்குது. இது முக்கியமானது. இனி என்ன செய்யுது? இந்த சமான வாயு எங்களுடைய மனசை அமைதியாக வச்சிருக்கு. காமிங் யுவர் மைண்ட். உங்களுடைய மனதை அமைதியாக வச்சிருக்கிறதுக்கு இந்த சமான வாயுதான் காரணமாயிருக்குது. அதுக்கு உதவி செய்யும். எங்களுடைய மனம் அமைதியாக செயல்படுவதற்கு இந்த சமான வாயு உதவியாக இருக்கு. சரி, அந்த சமான வாயு அது அது இதன் என்ன பிரச்சனைய? சமான வாயுல கூடுதல் குறைவுகள் ஏற்பட்டால் என்ன நடக்கும்? என்ன விதமான பிரச்சனைகள் வரும் மருத்துவ ரீதியாக என்று பார்த்தா, அது ஜீரண மண்டலத்தை இயக்குறபடியால ஜீரணம் இன்மை, இன்டைஜஷன், ஜீரணம், நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகாது, ஜீரணமின்மை. மற்றது இந்த வயிறு பொறுமி போய் கிடக்குன்னு சொல்லுவேன், கேஸ் அடிச்சு போய் கிடக்குன்னு சொல்லுவேன், பிளாட்டிங் இன் ஸ்டொமக், வயிறு வீங்கி போய் வயிறு பெருத்து போய் கிடக்குன்னு சொல்லுவேன். இதெல்லாம் அந்த வாயுன்ற சரியாக இயங்காட்ட நடக்கும். அப்ப சத்து பொருட்கள் சரியான முறையில உறிஞ்சப்பட மாட்டுது. அப்ப சத்து பொருட்கள் உறிஞ்சாவிட்டால் நமது உடம்புக்கு தேவையான சத்து குறைஞ்சுவோம். அப்ப உடம்பின் இயக்கம் எல்லாம் தேக்கமடைஞ்சிடும். இப்படியான பிரச்சனை முக்கியமாக என்ன வகுக்கிறாள்? இன்டைஜஷன், ஜீரணமின்மை, வயிற்று பொறுமல், மற்றது சத்து பொருட்களை உறிஞ்சுவதில் சிக்கல், தடை, lack of nutrition absorption, அதுல பாதிப்பு, தடங்கல்கள், தேக்கங்கள் ஏற்படும். இனி அப்ப நாங்கள் மனதளவில் பார்த்தா என்ன சொல்றோம்? இந்த சமான வாயுதான் எங்களுடைய மனதை அமைதியாக வச்சிருக்கிறதுக்கு உதவி செய்யுது. அப்ப எங்களுடைய மனதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த மனதால பெற்றுக்கொள்ற அனுபவங்களை எல்லாம் நாங்கள் உள்வாங்க வேணும். அப்சார்ப்ஷன், அதுக்கும் இந்த சமான வாயு தான் காரணமாக இருக்குது. அப்ப அந்த சமான வாயு எங்களுடைய மணிபூர சக்கரத்தோடு தொடர்பாக இருக்கும். அப்ப இந்த சமான வாயு அதனுடைய அத எங்களால கட்டுப்படுத்த முடியுமா இருந்தால், அப்படி ஒரு வல்லமையை ஒருவன் பெற்றுக்கொண்டானா இருந்தால், என்ன சமான வாயுவை எவனொருவன் கட்டுப்படுத்தும் ஆற்றலை பெற்று விடுகிறானோ அவனை சுற்றி ஒரு ஒளிவட்டம் உருவாகிவிடும் என்கிறது இந்த யோக சூத்திரம் பதஞ்சலியின். அவர் பதஞ்சலி சமான வாயுவை பற்றி விளங்கப்படுத்தல. அப்ப one who has mastered the samana vayu has an aura around him. எவனொருவன் சமான வாயுவை கட்டுப்படுத்தும் ஆற்றலை பெற்று விடுகிறானோ அவனை சுற்றி ஒளிவட்டம் உருவாகிவிடும். அப்ப அப்படி ஒளிவட்டம் வந்து விட்டால் உங்களுக்கு சமான வாயு நன்றாக இருக்கும். அப்ப உங்களுடைய ஜீரண மண்டலம் எல்லாம் சிறப்பாக செயல்பட்டு அப்சார்ப்ஷன் எல்லாம் நல்லா நடக்கும். அப்ப அப்சார்ப்ஷன் நல்லா நடந்தால், சத்து பொருட்கள் நல்லா கிடைச்சால் இந்த சக்தி நல்லா கிடைக்கும். அப்ப சக்தி நல்லா கிடைச்சால் என்ன நடக்கும்? ஒவ்வொரு செல்லும் நமது உடம்புல 120 ட்ரில்லியன் செல்லுகள் இருக்கு. ஒவ்வொரு செல்லும் இயங்குறதுக்கு சக்தி தேவை. அது இங்கே இருந்தான் போகுது. அப்ப அந்த சக்தி ஒவ்வொரு செல்லுக்கும் கொடுக்கப்படுறபடியால
அதுக்கு சரியான ஒவ்வொரு செல்லுக்கும் சரியான நியூட்ரிஷன் கொடுக்கப்படுறபடியால ஒவ்வொரு செல்லும் ஆட்டோமேட்டிக்காக அது எனர்ஜியை பெற்றுவிடும், சக்தியை பெற்றுவிடும். அப்படி சக்தி பெறுகிறபடியால நமது உடல் முழுக்க அந்த சக்தி ரேடியேட் பண்ணி கொண்டிருக்கும். அதைத்தான் அந்த ஆரா என்று சொல்லுறோம். எல்லா செல்லுகளுக்கும் சக்தி வந்துடும். அப்ப நமது உடம்பு முழுக்க புத்துணர்ச்சி வந்துடும், நல்ல உஷார் வந்துடும். அப்ப அகத்துறிஞ்சல் சிறப்பா நடக்கும், சத்து பொருட்களை பிரிக்கெடுக்கிற சிறப்பா நடக்கும், சத்து பொருட்களை உறுப்புகளுக்கு கொடுக்கிறதுக்கு சரியான ஆயத்தங்கள் நடக்கும். அதனால அந்த சக்தி ஒவ்வொரு செல்லுக்கு நல்லாக கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு செல்லும் அதெல்லாம் சார்ஜ் பண்ணி, எப்படி ஒரு டெலிபோனை சார்ஜ் பண்றோமோ, அப்படி ஒரு கம்ப்யூட்டரை சார்ஜ் பண்றோமோ, அப்படி எல்லா செல்லுகளும் சார்ஜ் பண்ணப்பட்டு விடும். அப்ப அது செல்லாம் சேர்ந்து இந்த உடம்பு ஒரு ஒளி வட்டமாக உடம்பை சுத்தி வர துவங்கி விடும். இது ஒரு அற்புதம் பாருங்க, எப்படி எல்லாம் பிராண சக்தி தான். அப்படியான இந்த சமானனை நாங்கள் என்ன விதமான ஆசனங்களை பயன்படுத்தலாம் சமான வாயுக்கு? அப்ப அதுக்கு தார இந்த ஆசனங்களை திரிகோண ஆசனம், கரிவிரித்தி, ரெஸ்டிங் பார்ட், அர்த்த வஜ்ர ஆசனம், பச்சிமோத்தாசனம், நவாசனம், 2 நிலையும். அது மட்டும் இல்லாமல் கபாலபதி போன்ற பிராணாயாமம், அதுக்கும் இந்த சமான வாயுவை நிலைப்படுத்துறதுக்கும் வலுப்படுத்துறதுக்கும் அது உதவியாக இருக்கும். ஆசனங்கள் செய்கிறவர்கள் இதை நீங்க தெரிஞ்சிருப்பீர்கள், எல்லாம் தெரிஞ்சு கொள்ளும். அப்ப இந்த 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 வாயு, இப்ப நாங்கள் என்ன வாயுவை பார்த்து கொண்டிருக்கிறோம்? எங்களுடைய சமான வாயுவை பற்றி பார்த்து கொண்டிருக்கோம். அப்ப சமான வாயுன்ற விளக்கத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். சமான வாயு, அப்ப அம்மா கேட்ட மாதிரி இந்த சமான வாயில உங்களுக்கு ஏதாவது இந்த சமான வாயு ஒன்றான நிரவல் காற்று, நிறவுறண்டா சமப்படுத்துறது, சுவாசம் நீர் உணவுகளை சமப்படுத்துறது, பாகுபாடு இல்லாமல் பிரிச்சு கொடுக்கிறது, உடல்ல உணவு மூலமாக ஏற்படுகிற சத்து பொருட்களை உடலின் எல்லா பாகங்களுக்கும் கொண்டு செல்வதற்கு ஆயத்த வேலைகளை செய்கிறது. அப்ப நாங்கள் வாழுற வாழ்க்கையில எந்த இடத்துல எந்த சூழ்நிலையிலையும் எங்களை தயார் செய்து எதிர்கொள்றதுக்கு தேவையான ஒரு சக்தி, அந்த ஆற்றலை கொடுக்கிறது இந்த சமான வாயு. அப்ப சமான வாயுவை நாங்கள் பார்த்து விட்டோம். நீ அடுத்ததாக நான் அபான வாயு போறோம். அபான வாயுக்கு போறதுக்கு முதல், ஆனா நீங்க ஐயா சைவப்புலர் ஐயா சொன்ன மாதிரி, எங்களுடைய ஆசான் பொன்னுத்திரி ஐயா சொன்ன மாதிரி, நீங்கள் முதலே உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை இந்த எது என்னன்னா இந்த இப்படியான வகுப்புகள் நடக்க குறிப்பெடுக்கணும். குறிப்பெடுத்தாதான் நாங்கள் அதை பார்க்கலாம், இல்லைன்னா நான் மறந்து போவோம். அப்ப குறிப்பெடுக்கணும். ஷோர்ட்டா நீங்க குறிப்பெடுத்து கொண்டீங்களாண்டா அதை குறிப்பு எழுதி வைக்கல உங்களுக்கு சந்தேகம் வரும். அப்ப அந்த சந்தேகத்தை கேட்கிறதான் சரியான மெத்தட். அப்ப அதனபடியால நான் இன்றைக்கு நீங்க கேளுங்கோ, சமான வாயுல ஏதாவது நாங்கள் உங்களுக்கு கிளியர் பண்ணணும், அது விளங்கிச்சோ, உங்களுக்கு சமான வாயு உண்டா என்னன்று விளங்கிச்சோ அதை சொல்லுங்கோ, பிராண வாயு உண்டா என்னன்று விளங்கிச்சோ அதை சொல்லுங்கோ. சொன்னா நாங்கள் அங்கால இனி போவோம், அபான வாயு போவோம். வணக்கம்.